ஏரி குளம் கிணறு நம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். மேலும் இன்று நம்மிடையே அருள்நிதி பேராசிரியர் புஷ்பகலா அம்மா அவர்கள் வார்த்தையின் வசீகரம் என்னும் தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை அருள் பேராற்றலின் கருணையினால் மிக சிறந்த சிந்தனை உரை வழங்க அம்மா அவர்களை அனைவரின் சார்பில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொள்கிறேன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு வார்த்தையின் வசீகரம். வார்த்தை அப்படின்னா எழுத்துக்களின் வெளிப்பாடாகவோ உணர்ச்சிகளின் வெளிப்பாடாகவோ வருவது வார்த்தை. வசீகரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பொதுவாக வசீகரம் அப்படின்றதுக்கு ஒரு மயக்கம், சொக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சமமான அழகான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈர்ப்பு ஆற்றல். ஒருவரிடமும் அவர் செயல் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ அவரிடம் நமக்கு ஏற்படும் அந்த ஈர்ப்பு ஆற்றல் வசீகரம் அப்படின்னு சொல்றாங்க. மனித வரலாற்றை திரும்பி பார்ப்போம். வார்த்தைகள் எப்படி முதலாவதாகவே நம்ம வார்த்தைகளை பேச தொடங்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா, மனித வரலாறு என்ன செய்கிறது? முதலாவதாக மனித இனம் குழுக்களாக வாழ்ந்தது. அப்படி குழுக்களாக வாழும் பொழுது தன்னுடைய தேவைகளுக்காக உணவு இடம் தேவைகளுக்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஆதி மனிதன் பயணிக்க தொடங்கினாங்க. அப்படி பயணிக்க தொடங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாம்புகளிடமும் கடுமையான விலங்குகள், புலி, சிங்கம் அப்படின்ற விலங்குகளிடமும் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலை அவனுக்கு வந்துச்சு. அந்த நிலையில எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னா, பறவைகள், மிருகங்கள் அதெல்லாம் விடுற அந்த ஒலி இருக்குல்ல, ஒலி அலைகள் மூலமாக அதுக தனக்கு தன்னுடைய இனத்தோட ஏதோ தொடர்புல இருக்குது அப்படின்றது கூர்ந்து மனிதன் கவனிக்க தொடங்கினான்.
அப்படி கவனிக்க தொடங்கும்போது மனிதன் கண்டுபிடிச்சதுன்னா, தேனீக்கள் இருக்குல்ல, நெறைய தேனீய எடுத்து அந்த அடையில வச்ச அப்புறம் தேன் அடைய உருவாக்கிய பின்பு, அதனுடைய சக தேனீக்களை வெல்கம் பண்ற விதமா என்ன ஆகும்னா, டான்ஸ் ஆடி வெளிப்படுத்துமாம். அது ஒரு விதமான கம்யூனிகேஷன் வந்து தன்னுடைய இனத்தோட கொண்டது. 2வதாக டால்பின் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டால்பின் மீன்ல வந்து ஒரு இனம். அதுக்கு பேசும் மொழியே இருந்துச்சாம். அது தன்னுடன் வாழும் மற்ற டால்பினுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரிட்டு அழைத்து, அதனோடு தன்னோடு மொழிகள் மூலமாக உறவாடிக் கொண்டிருக்கும். அடுத்ததாக சிம்பேன்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குரங்கு இதுல பார்த்தோன்னா, ஒரு வகை அட்வான்ஸ்டு குரங்கு இனம்னா சிம்பேன்சி இருக்கும். அது என்ன பண்ணும்னா, தன்னுடைய உடல் மொழி மூலமா ஜெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய உடல் மொழி மூலமாக, ஒலி மூலமாக அ தன்னுடன் இருக்கும் அந்த இனத்தோடு அது வந்து தொடர்பு கொண்டு இருந்துச்சாம். இத பார்த்த ஆதி மனிதன் என்ன பண்ணான், தன்னை எப்படியோ நம்ம வந்து தற்காத்துக் கொள்ளணும்ல. அப்போ இந்த விலங்குகளிடம், பறவைகளிடமிருந்து நான் ஏன் அந்த மொழியை கற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒலிகள் தொடங்கி சைகைகள் மூலமாக தன்னுடைய அந்த உணர்வுகளையும், தன்னுடைய தற்காத்துக் கொள்வதற்கான அந்த வழிவகையும் அதன் செய்தான். செய்கைகள் மூலமாக செய்ததனால் தான் கையிலிருந்து செய்ததுதான் சைகை. செய்ததை கையை மொத்தமாக செய்கையாக மாறிவிட்டு, ஒவ்வொரு ஆதி மனிதனும் ஒரு விதமான மொழி பேச ஆரம்பிச்சான். ஒரு குழுக்களாக இருந்து, ஒரு குழுக்கள் இருந்து மத்தொரு குழுக்களுக்கு போயிட்டு அவன் இணையும் பொழுது, அந்த குழுக்கள்ட்ட இருந்து மொழிய அவ கத்துக்கிட்டா. அது வந்து வார்த்தைகளாக மாறத் தொடங்கியது. பிற்காலத்தில் பல்வேறு எண்ணங்களை வெளிப்படுத்துறோம். அவன் எண்ணங்களை வெளிப்படுத்தணும்ல. அந்த எண்ணங்களை வெளிப்படுவதற்கு வடிவங்களை கிரியேட் பண்ணா, அந்த வடிவங்கள் வந்து மேம்படுத்தி படிப்படியாக அது பேச்சு வழக்கில் வந்தது. அந்த பேச்சு வழக்கைத் தான் நாம் வார்த்தைகளாக வெளிப்பட்டோம். இந்த காலம் செல்ல செல்ல இந்த வார்த்தைகள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அதை நெறிகளாக வகுத்தார்கள். எப்படி நெறிகளாக வகுத்தார்? ஆதி மனிதன் பேசுனா, அந்த பேசின அடுத்து வர தலைமுறைகள் பார்க்கணும் அப்படின்னா, அவன் கல்வெட்டுல அத வந்து அவனுக்கு தெரிந்த அந்த மொழியில கல்வெட்டுல அத பதித்து விட்டான். அப்படியே வந்த மனித இனம் வந்து இன்றைக்கு பார்த்தோன்னா, 6500க்கு மேற்பட்ட மொழிகள வந்து இந்த உலகம் முழுவதும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழி அல்லது சொல் அப்படின்னு சொல்றோம்ல, அது என்ன பண்ணுது? ஒரு மனிதனுடைய எண்ணங்களை, கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்திக் கொள்றதுக்கு மனிதன் எடுத்துக்கிற அந்த டூல், அந்த மீடியேட்டர் டூல் தான் என்னன்னா வார்த்தைகள் அப்படின்னு சொல்றோம். இது எதற்கெல்லாம் ரொம்ப பயன்படுது? வாழ்க்கைக்காக, சமூக தொழில்துறையில் வெற்றி பெற இது பயன்படுத்துது. இந்த வார்த்தைகள்னால எவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்ப எல்லாரும் குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மோட்டிவேஷனல் கிளாஸ்ல என்ன பண்றாங்க? வார்த்தைகள் மூலமா அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்பிக்கை குடுக்குறாங்க. ஸோ, அந்த வசீகரம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகள், அந்த நபரோட வார்த்தைகளால ஈர்க்கப்பட்டு, நீங்க நல்லா படிச்சிருவீங்க, நெறைய மார்க் எடுத்துருவீங்க, பெரிய கல்லூரிகளுக்கு வந்து உங்களுக்கு பிளேஸ்மென்ட் கிடைக்கும்ன்றத அந்த நம்பிக்கையே அந்த வார்த்தைகள் மூலமாக கொடுப்பது ஒரு விதமான வார்த்தை. அடுத்து அப்படின்னா, தனிப்பட்ட மனிதனோட வளர்ச்சி. ஏதாவது ஒரு சூழல் காரணமாக அவங்க வாழ்க்கையிலோ, உடல் நலத்திலயோ, பொருளாதார நிலையோ, அவங்க வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படுத்தும் பொழுது, வார்த்தைகள் மூலமாக ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் என்று ஆற்றுப்படுத்தல் மூலமாக தனி மனிதனை சரி செய்து, அதன் மூலமாக வளர்ச்சி கொடுக்கதும், அது ஒரு விதமான வார்த்தைகளோட ஒரு பரிணாமம். 3வதாக சமூக முன்னேற்றம். நம் வேதாத்திரி அன்பர்களும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். சமூகம் முன்னேறணும், எல்லோரும் அமைதி பெறணும், எல்லோரும் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழணும். சமூக முன்னேற்றத்தை நோக்கி செயல்படும் அந்த செயல்களை நம்ம வந்து வார்த்தைகள் மூலமா இப்ப வார்த்தைகள் மூலமா தான் நான் எல்லா அன்பர்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கேன். அந்த சமூக முன்னேற்றத்திற்கும் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக தொழில் வளர்ச்சிக்கும் 2 நாடுகள் ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னா, முதலாவதாக அதனை சார்ந்த சப்போஸ் ஒரு 2 கம்பெனி பண்றாங்கன்னா, அதனுடைய டெலிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க முதலாவதாக பேசி, அவங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் பரிமாற்றம் செய்து, சமாதான உடன்படிக்கை ஆன பின்பு தான், அந்த 2 நாட்டு தலைவர்களோ, பெரிய பெரிய கம்பெனி ஓனர்களோ, அந்த எம்யூஇ அப்படின்ற விஷயத்துல சைன் பண்றாங்க. ஸோ, சாதாரணமாக தொடங்கிய அந்த வார்த்தை வந்து, சமுதாயத்துல பலவிதமான மாற்றங்களை கொடுக்கிறது. வார்த்தையை பத்தி வள்ளுவம் என்ன சொல்கிறது பார்ப்போம். சொல்வன்மை நாணலம் என்னும் நலனுடைமை
அன்னலம் யானலத்து உள்ளம் தூவும் அன்று. சொல்வன்மை ஒருவருக்கு சிறந்த செல்வம் போன்றது. இது எல்லா நன்மையிலும் சிறந்தது அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறது. சோ எல்லா நன்மையிலும் சிறந்தது அப்படின்னா, அந்த சொல்வன்மைய நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கும். முடிந்த வரைக்கும் பாசிட்டிவ் இந்த வார்த்தைகள் 2 விதமா வெளிப்படுத்தலாம். பாசிட்டிவாவும் நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப எம்பவரிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள பாசிட்டிவான வார்த்தைகள் மூலமாவும் நம்மள எம்பவர் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம நெகட்டிவான வார்த்தைகள் மூலமாகவும் ஒரு நபரை, ஒரு பொருளை, ஒரு சூழ்நிலையை வேறொரு தரத்துக்கு மாற்றி சற்று கீழ்நிலைக்கு செய்யவும் முடியும். பட் சொல்லுவாங்க பேச்சுவார்த்தையில அதாவது பேச்சாற்றலை சரியாக பயன்படுத்துவது கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாக இசைவோம். நாம் எப்போதும் சத்தியத்தை பேசுவதாகவே வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். எப்படி தேர்ந்தெடுத்து பேச வேண்டும்? சாதாரணமா நம்ம சொல்ற வார்த்தை தான். பசு அப்படின்னு சொல்லுவோம். மாடு அப்படின்னு சொல்லுவோம். 2ம் ஒரே விஷயத்தை குறிப்பிட்டா கூட பசுன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அமைதி வருகிறது. இன்னும் கூர்ந்து பார்த்தனா நாம் அந்த பசுவோட தன்மையாகவே நம்மால் மாற முடிகிறது. ஆகவே வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறதுனால உடல் ரீதியா, மன ரீதியா என்ன மாற்றங்களை நம்மால பார்க்க முடியுது அப்படின்னா, தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் வாட்டர் மசாரோ எமாட்டோ ஒரு ஜாப்பனீஸ் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இது என்ன வார்த்தைகள் என்ன மாற்றத்தை குடுக்குது அப்படின்னு பார்க்குறது. 3 கண்ணாடி குடுவைய எடுத்துக்கிட்டாங்களாம். அதுல நீர் ஊற்றி சமமான அளவு நீர் விட்டு, சமமான அளவு அரிசி அதுக்குள்ள போட்டிருக்காங்க. அந்த அரிசிய போட்டுட்டு, இந்த முதல் குடுவையில போய் ரொம்ப பாசிட்டிவா பேசியிருக்கிறார். இது நல்லா வளரும், இது நல்ல மாற்றத்த குடுக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் சார். 2வது குடுவையில போய் அ அதாவது என்ன சொல்ல சங்கடம் தரும் ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் அவங்க பேசியிருக்கிறாங்க. 3வது குடுவைய சற்று கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டு, எந்தவித பேச்சும் இல்லாம இருந்துட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு போய் இந்த முதல் குடுவைய பார்க்குறாங்க. அந்த முதல் குடுவையிலிருந்து ஒரு விதமான வாசம், நறுமணத்த அவரால உணர முடியுது. 2வது குடுவையில பார்க்குறாங்க. வெள்ளையாக போட்ட அந்த அரிசி கருப்பு நிறமாக மாறிவிட்டது. 3வது குடுவைய போய் பார்க்கும்பொழுது, அது கம்ப்ளீட்டா கருப்பா மாறி, நிறம் மாறி, ஒரு அந்த நீருடன் கலந்து ஒரு துர்நாற்றத்தை கொடுத்தது. இந்த டைம்ல அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு குழந்தைய கூப்பிட்டார். ஒரு 5 வயது குழந்தைய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட இதுட்ட இந்த குடுவையில போய் நீங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் பேசுங்கன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை போய் ஒவ்வொரு அந்த நீர் குடுவைக்கு முன்னாடி போய் நன்றி சொல்லுது. நீங்க ரொம்ப நல்லா வளருவீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ 2வது குடுவையட்டும் அதே மாரி சொல்லு. 3வது குடுவையட்டும் அதே மாரி இதேபோல் 10 நாள் கழித்து பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த முதல் அந்த குடுவையில உள்ள அந்த அரிசி என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு நறுமண மற்றின் தாண்டி ஒரு கோல்டன் எல்லோ கலர் ஒரு பொன் நிறமாக மாறி அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தான். 2வது குடுவை கொஞ்சம் கருப்பா இருந்துச்சுல, அது ஒரு விதமான ஒரு நறுமணத்தை வெளியேற்றுது. 3வது குடுவை கருப்பாகி ஒரு துர்நாற்றம் இருந்த கருப்பையிலிருந்து வெள்ளை நிறமாக்கு படிப்படியாக மாறுது. சோ எண்ணங்களை வெளிப்படுத்தும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஜப்பான் நாட்டுல நடந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு. நம் ஆழியாரிலும் இந்த ஆராய்ச்சிய நம் மகான் செய்திருக்கிறாங்க தானே! நம்ம கிட்ட சொல்லுவாங்க தானே! வீட்டுல செடி இருக்கும்போது வாழ்த்தி, வாழ்த்தி வாழ்த்தாத செடி ஒண்ண பார்க்க அது இயற்கையா வளர்ந்துட்டு இருக்கும். வாழ்த்தி, வாழ்த்தி வளர்க்கும் பொழுதும் அந்த செடி ரொம்ப சீக்கிரமே ஆழியார்ல பண்ண ரிசர்ச் ஒரு வெண்டைக்காய் செடியில வாழ்த்தி, வாழ்த்தி சாதாரண ஒரு வெண்டைக்காயோட நீளத்த விட, அது கொடுத்த அந்த தரத்த விட வாழ்த்தி, வாழ்த்தி கொடுக்கப்படும் அந்த வெண்டைக்காயின் நீளமும், தரமும் மிக நல்லாக இருக்கிறது. அப்படின்றத உணர்ந்து, அப்பொழுது கிடைத்த அந்த வெண்டைக்காய பல அன்பர்களுக்கு பகிர்ந்து, அவங்கலாம் அவங்கவங்க வீட்டுக்கு எடுத்து போயிட்டு, அந்த உணர்வ முழுவதுமாக அனுபவிச்சிருக்காங்க. சோ ஒரு செடியிலே இந்த அளவு மாற்றத்தை நம்மால் குடுக்க முடியும் வார்த்தைன்னா, மனிதர்களிடமும், நம்ம சமுதாயத்திலும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்மால் குடுக்க முடியும். இந்த வார்த்தை மாற்றத்தை எதிலிருந்து பொதுவா தொடங்குவாங்க? அதற்கு மகான் நமக்கு கொடுத்த அந்த தாரக மந்திரம் தான் வாழ்க வளமுடன். சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு நம்ம மகானோட வேதாத்திரியத்தை முழுவதுமாக தெரியாத ஒரு அன்பர்கள பார்க்கிற பொழுது, நாம் வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது, சாதாரணமா பேசிட்டு இருந்த பக்கத்துல இருக்க அன்பர் திரும்பி நம்ம பார்ப்பார். இவங்க ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயம் கூறுகிறார்கள். இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தைய நம்ம கேட்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த திரும்பி பார்க்கும் பொழுது, அவருக்கும் நமக்கும் உடமான அந்த உறவுல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹார்மனி, ஒரு
சமாதானம், அவரு தெரியாத நபரா இருந்தா கூட அவருக்கும் நமக்கும் ஒரு ஹார்மனி உருவாகுறது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படிலிருந்து கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களால உங்களோட உண்மையான அந்த வாழ்க்கைய வந்து உருவாக்க முடியும். எப்படி உருவாக்க முடியும்? பொதுவாக யாரிடம் வந்து வார்த்தைகள் மூலமா நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளோ, வயோதிகர்களிடமோ, அப்புறம் வந்து உடல் நிலை பாதிக்கப்பட்டவர்களுமோ என்ன பண்ணுவாங்க? ஒரு அன்பான வார்த்தைகள பேசுவாங்க. நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே மாரி குழந்தை வந்து படிப்புல கொஞ்சம் மாற்றம் வந்தாலும், நீங்க நல்லா படிப்பீங்கன்னு சொல்ல வார்த்தைகள் மூலமாக நம்ம வந்து மாத்திட்டே இருக்கோம். இந்த நோயாளிகளுக்கு எடுத்துக்கோ. நோயாளிகளுக்கு எடுக்கும்பொழுது, அவங்களுக்கு ஏன் நோய் வருது? அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு கர்ம வினைகள் மூலமாக வருது. 2வதாக அவர்கள் வாழும் வாழ்க்கை மூலம் தவறான உணவு பழக்கவழக்கம், தவறான பழக்கவழக்கங்கள் மூலமாக அவங்களுக்கு நோய் வரும். 3வது வயோதிகத்தின் காரணமாக நோய் வருது. இந்த 3 நோய்களும் வந்துவிட்டு, இந்த நோய வந்து சரி பண்ணணும். இந்த நோய் வரப்போது நோயோட அடிப்படை காரணம் என்ன சொல்ல வாத பித்த கப ஓட்டம் சரியாக இருந்தால் எந்த நோயும் வராது. அதில் மாற்றம் ஏற்படும் பொழுது, திசை மாறும் பொழுது, ஓட்டம் அதிகமாகவோ, குறைவாகவோ இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு நோய் வருகிறது. இந்த நோயை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, மகான் நமக்கு அற்புதமாக பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நம்ம 9 விதமான பயிற்சிகளை நம்ம காலையில எந்திரிச்சு செய்து, அந்த 3 ஓட்டங்களையும் நம்ம சரி செய்து விட்டு, கடைசியாக மகான் நம்ம கொடுத்திருக்க அந்த ரிலாக்சேஷன் செய்யும் பொழுது, அந்த கர்ம நோய்கள் வந்து படிப்படியாக நமக்கு குறைந்து, சில காலங்கள் மருத்துவத்துல அந்த மெடிசின்ஸ் எடுத்தவங்க கூட அந்த மெடிசின்ஸே ரொம்ப ரொம்ப குறைவாகவோ, மெடிசினே தேவையில்லாத ஒரு நிலைக்கு வந்து போறத பல அன்பர்கள் வந்து அவங்க அனுபவ பதிவா நம்ம குடுத்திருக்காங்க. இந்த ரிலாக்சேஷன் செய்யும் பொழுது, இந்த 3 ஓட்டங்கள் சரியாக இருக்கும் பொழுது, கடைசியாக நம்ம என்ன செய்றோம்? மூச்சை கவனித்துக் கொண்டே நம்மையே வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தும். இந்த இந்த தருணத்தில் ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு நிலைய நம்ம உணர்வோம். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதுனா, டோபோமைன் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன் நமக்குள்ளாக சுரக்கிறது. நம்மை நாமே வாழ்த்தும். வாழ்க வளமுடன். அந்த தமிழ் மொழியோட சிறப்பே அப்படின்னு பார்த்தோன்னா ழகரம் தான். அந்த வாழ்க அப்படின்னு வாழ்த்தும் பொழுது, நம் மேல் அன்னத்தை தொடும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தா, மனோன்மணியம் அப்படின்ற கிளாண்ட வந்து நம்ம டச் பண்றோம். மேலும் வந்து பீனியல வந்து ஆக்டிவேட் பண்ணிருது. ஸோ, அந்த ஆற்றல் முழுவதும் நம்ம எக்சர்சைஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ண அந்த ஆற்றல் முழுவதும் அந்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக இருந்து நம்மை நாமே வாழ்த்தும் பொழுது, அந்த கர்ம நோய்களிலிருந்து விடுபெறுகிறோம். வார்த்தை தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வார்த்தையோட வசீகரம் வந்து அற்புதமானது. இத வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. கேன்சர் சென்டர்ல போய் பார்த்திருக்கிறாங்க. அங்க ஒரு பேஷண்ட்ட படுக்க வச்சு 3 நிமிடம் விடாது அங்க சுத்தி நீங்க முடிந்தா அந்த வீடியோவ பாருங்க. YouTubeல இருக்கு. அந்த அந்த 3 நிமிடம் என்ன சொல்லுங்க, "கேன்சர் இஸ் கான், கேன்சர் இஸ் கான், கேன்சர் இஸ் கான்" பல அன்பர்கள் டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, சைக்காலஜி ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க. நம்மள மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பி திருப்பி முதலா ஒரு டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த வார்த்தைகள சொல்லி டெஸ்ட் முடிஞ்சுட்டு 3 நிமிடம் கொடுத்து பார்க்கப்படும். எந்த கேன்சர் பேஷண்ட் வாஸ் ரிப்போர்ட்டட் கேன்சர் பேஷண்ட்டோ அவர்கள் கேன்சர் இருப்பதற்கான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குரூப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்த்து வந்து அந்த பேஷண்ட்ட குணப்படுத்து. நாம் எல்லாரும் அம்மா அற்புதமான தவம் எடுத்தாங்க. அந்த தவம் எடுக்கும் பொழுது, நாம் உலகையே வாழ்த்துனோம். உலக நல வேட்பு நம்ம சொன்னோம்ல. அந்த சொல்ல அந்த வாழ்த்து இந்த உலகம் முழுவதும் பரவப் போகிறது. அந்த பரவுறதுனால என்ன கிடைக்குது? மகானோட கனவான தனிமனித அமைதியிலிருந்து உலக அமைதிய நம்ம வந்து பார்க்க போறோம். உடல் ரீதியா வரும்பொழுது நம்ம வாழ்த்தி வந்தோம். வயோதிகம் வரும்பொழுது 2வதாக சொன்னோம். வயோதிகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து உடல் அளவுல சுருக்கம் வந்துரும். மனதளவுல சூழ்நிலை காரணமாக இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ரொம்ப சில சொல்ல முடியாத சில வருத்தங்கள அவங்க வச்சிருக்கும்போது, மன ரீதியாவும் அவங்களுக்கு வந்து சுருக்கம் வருது. அவங்களுக்கு என்ன பண்ணும்? அடிப்படையாக இந்த வாழ்க வளமுடன் இந்த தாரக மந்திரத்த சொல்லி கொடுக்க அடுத்ததாக அவங்க செய்ற மகான் நமக்கு கொடுத்த அந்த உயிருக்கான பயிற்சி. அந்த உயிர் ஆற்றல் குறையும் பொழுதுதானே அவங்களுக்கு வயோதிகம் வரும். இந்த உயிர் ஆற்றல் திணிவு பெறுவதற்காக அவங்களுக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுக்கும்பொழுது, மகான் சொல்றாங்க, "இன்முகமும் இனிய சொல்லும்
எனது செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்முகத்தோட பயிற்சியாளர்களாகிய இருக்க நம்ம வந்து அந்த அவங்களுக்கு வந்து நல்ல காயக்கல்பத்தை அந்த உயிர் திணிவு பெறுவதற்காக அந்த காயக்கல்பம் செய்யும் பொழுது அவங்க உடல்ல ஏற்படுற அந்த சுருக்கம் காயக்கல்பத்தை முதல்ல என்ன சொல்லுவாங்க? இளமை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளமை நோன்பு வந்து இளமை நோன்புனா வயதாக ஆக அந்த அணுக்கள் வந்து அந்த மாறுபாடு ஏற்படும் தானே இந்த சுருக்கம் வருது. காயக்கல்பம் செய்யும் பொழுது அந்த கேப் வந்து நல்லா அதிகாகாம இல்லாம குறைவாவே இருக்கும் போல இளமையா நம்ம இருப்போம். அந்த இளமை நோன்புக்கான உடலில் ஏற்படும் சுருக்கம் அவங்கள விட்டு போடும். ஆறுதலான வார்த்தைகளோட நாம் அந்த அன்பர்கள மன்றத்துக்கு வரும் அந்த அன்பர்கள நாம் இன்சொல் பேசும் பொழுது அவர்கள் மனதில் ஏற்படும் அந்த சுருக்கமும் சரியாகிவிடும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த அந்த வார்த்தை வந்து வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தை. அதனால்தான் மகா நமக்கு வாழ்த்தும் பயனும் அப்படின்ற ஒரு பயிற்சியே குடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சியை நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க. அது எப்படிப்பட்ட மாற்றத்த குடுக்குது அப்படின்றத அவங்க வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 3வதாக நமக்கு நடக்கிறது. உடல் அளவுல பார்த்துட்டோம். உயிர் அளவுல ஏற்பட்ட மாற்றத்த சரி பண்றது மனதளவில் எந்த இந்த வார்த்தை வந்து எல்லோருக்கும் உலகை மாற்றுகின்றதோ, அதே வார்த்தை சில நேரங்களில் குடும்ப உறவினர்களிடவோ, நம்ம அலுவலகத்திலோ, இல்ல உற்றார் நம்ம இருக்கும் அந்த வீட்ட சுத்தி இருக்கிறவங்களோ, சில நேரங்களில் சில காரணங்களாக நாம் என்ன செய்றோம் அப்படின்னு போட்டோம்னா, அவர்கள் மனம் வருந்தத்தக்க வார்த்தைகளை பேசி விடுகிறோம். இல்ல யாரோ நம்ம கிட்ட பேசுறாங்க. இப்படி நம்ம ப பா பேசும்பொழுது ஏன்னா மனம் வருத்தப்படும். இந்த மனம் வருத்தப்படுது நமக்கு என்ன ஆகும்? எண்ணமே சொல்லால் செயலால் எவருக்கும் எப்போது நன்மையே விளைவிக்க நாட்டமாயிடுன்னு மகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்களே! அததானே நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா நமக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்குது. அந்த கேள்வி வரும்பொழுது தான், அதுக்கான நமக்கு பயிற்சிய தான் மகா நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளா குடுத்துக்கிறார். அகத்தவத்துல வந்து நமக்கு வந்து என்ன புரிய வச்சுடுறாங்க? கர்ம வினைகள் காரணமாக தான் உடல் அளவிலோ, உயிரளவிலோ, மனதளவிலோ நமக்கு பிரச்சனை வருது. சப்போஸ் ஒரு லாங் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்மட்ட நெறைய லக்கேஜ் இருக்கு. நம்ம இறங்கும் பொழுது அங்க இருந்த ஒரு அன்பர் என்ன பண்ணுவாங்க? "அத குடுங்கம்மா, நான் லக்கேஜ கீழ இறக்கி குடுக்குறேன்னு" நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இறங்கும்போது அந்த நண்பர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப நன்றி சொல்லிட்டு இறங்குவோமா இல்லையா? இது எதார்த்தமா நம்ம வாழ்க்கையில நடக்குதா இல்லையா? அதே மாதிரி என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கைன்ற அந்த நீண்ட நெடுந்தூர பயணத்துல செய்யும் பொழுது, நம்ம கர்ம வினைகளாக நெறைய நம்ம எடுத்துட்டு வரோம். அத இறங்கும் பொழுது, அந்த நம்ம இறைநிலையை அடையும் பொழுது, நம்ம லக்கேஜ இறக்குறதுக்காக அவர்கள் செய்யும் அந்த அறியாமல் அவர்கள் செய்யும் அந்த எதிர்வினை ஆற்றல் தான் நமக்குள்ளாக ஒரு வருத்தத்தையோ, அவர்கள் நமக்கு கடுசொல் சொல்லும் பொழுது நமக்கு வருத்தம் இருக்கும். "தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுபோல ஒரு வருத்தம் வரும். இந்த நேரத்துல நமக்கு அறிவு இருக்கு. மகான் நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. நம்முடைய கர்மாவினால தான் இத அனுபவிக்கும். இந்த அகத்தவத்தோட எண்டுல நம்ம வாழ்த்தும்போது, சாதாரணமாக ஒரு அன்பரை நினைத்து வாழ்க வளமுடன் வாழ்த்தும் பொழுது, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தவம் செய்து வாழ்த்தும் பொழுது என்ன நடக்கிறது? குறிப்பாக துரிய தவத்துல நம்ம வாழ்த்தும் பொழுது, சாதாரணமான வாழ்த்துக்கும் இதுக்கும் பல மடங்கு வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டினால என்ன ஆகுது? ஐயோ! அந்த டிராவலர் வந்து என்னோட லக்கேஜ் தானே எடுத்துட்டான். அந்த அன்பர மனதார நம்மால் மன்னிக்க முடிகிறது. எப்படி மன்னிக்க முடிகிறது? மகானோட உயர்ந்த தத்துவம். எல்லோரையும் சாதாரணமாக வாழ்த்தின மகான் நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் நல்வாழ்த்துப கருணையோடு வாழ்த்தும். கருணையோடு வாழ்த்தும் பொழுது நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவே மாறினா மட்டும்தான் நம்மால் அந்த வாழ்த்து கொடுக்க முடியும். சோ, அந்த கருணையோடு வாழ்த்தும் பொழுது, அவர் ஏதோ ஒரு தருணத்துல அந்த அன்பர நமக்கும் அவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குடும்ப உறுப்பினர்களோ, வெளிவட்டார அன்பரோ பார்க்கும் பொழுது, நம்ம இம்மீடியட்டா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? மனிதன் வார்த்தைகளை மிருகங்களிடம் ஒலி மூலமாக பெற்றான். அதே போல இந்த ஒலிப்பதிவு வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒலிப்பதிவு என்ன ஆகு? அந்த ஒலி அலைகளை கேட்கும்பொழுது, நம்முடைய உயிர் ஆற்றல் இன்னும் திணிவு பெற்று அந்த அன்பரிடம் செல்லும் பொழுது, அவரே எந்த விதமான எவ்வளவு நமக்குள்ளாக வச்சிருந்தாலும், அவரே அந்த வாழ்க வளமுடனுக்கு பதில் செய்து, ஒரு நாள் கம்ப்ளீட்டா நமக்கும் அவருக்கும் ஒரு நல்ல கம்பானியன்ஷிப், ஒரு நல்ல சமாதானம், ஹார்மனி வருவதற்காக
வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இவர் வந்து என்னுடைய கர்மாவை கழிக்க வந்திருக்கார். இவருக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். அவர் என்னோட லக்கேஜ குறைச்சுட்டே தானே இருக்கிறார். அவரு நல்லா இருக்கணும் மனசார சொல்றது நம்முடைய ஒரு ஒரு பண்பாடு இல்லையா? உடலில் ஏற்படும் பொழுது சீர் செய்ய மனம் வந்து இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில எல்லாம் சொல்றோம். ஆனா, பிராக்டிகலா வரும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். அதற்காக தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் அகத்தாய்வு செய்ய வேண்டும். இவர் இந்த மாதிரி செய்றதுக்கு நான் அவருக்கு என்ன செய்தேன்? அப்படின்னு யோசிக்கணும். சும்மா ஒரு விஷயம், சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காதுல்ல. அப்படி பார்க்கும்பொழுது, நாமே தெரியாமல் சில தவறு செய்திருப்போம். தெரியாமல் செய்தோம். அந்த தவறை அதை தான் மகான் என்ன சொன்னாங்கன்னா, செயல் திருத்தம் செய்ய வேண்டும். அந்த செயல் திருத்தம் செய்ய நமக்குள்ளாக மாற்றம் ஏற்பட நம்மை சுற்றி நல்ல காந்த ஆற்றல் களத்துக்குள்ளாகவே நாம் வாழும். ஒருவேளை யாராவது நமக்கு நம் வீட்டுக்கு வரும் நண்பரோ, உற்றாரோ, உறவினரோ ஏதோ செய்யணும் நெனச்சா கூட நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆற்றல் களம் அவர்கள செய்ய விடாது. கண்டிப்பா புத்தபிரான் வந்து இருக்கும் ஏரியால 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஆற்றல் களம் ரொம்ப நல்லா இருக்குமா. புலியும் நடந்து சென்று கொண்டிருக்குமா, ஆடும் சென்று கொண்டிருக்காம். ஒன்றே ஒன்று ஒரு காலும் துன்புறுத்தாது. ஸோ இந்த ஆற்றல் களத்தை, இந்த காந்த களத்தை நாம் எப்பொழுதும் சீராக வைத்திருக்கணும் அப்படின்னா, மகான் கொடுத்த பயிற்சிகளை தவறாது ஒரு நாள் கூட விடாது செய்யும் பொழுது, நமக்குள்ளாக அந்த ஆற்றல் வந்து உயிராற்றல் திணிவு பெற்று இருக்கும்போது, யாராலும் எதாலும் நம்மை எதுவுமே செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் நமக்கு புரிதல் மூலமாக நாம் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் பொழுது, முதலாவதாக அந்த வாழ்த்து எனக்குள்ளாக பதிகிறது. அதற்கு பின்னாக தான் நான் எந்த நபரை நினைத்து வாழ்த்துகிறோமோ, அந்த நபரை சென்றடைகிறது. அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்த்த முடியும். இந்த செயல் திருத்தத்திற்கு ஒரு இன்ஸ்டன்ட் அந்த ஒரு நிகழ்வு நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுல பார்த்தோன்னா, ஒரு இடத்தில் ஒரு பிச்சை எடுக்கும் ஒரு அன்பர் இருக்கிறாரு. அவர் தன் பக்கத்துல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கிறாரு. எனக்கு கண் தெரியவில்லை. உழைத்து என்னால் வாழ முடியாது. தயவு செய்து எனக்கு பிச்சையிடும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு உட்கார்ந்திருந்தாரு. ஆனா, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப குறைவான வருமானம் தான் இருந்துச்சு. அதை வச்சு அன்னைக்கு உண்டான உணவ கூட அவரால பல நேரங்கள்ல சாப்பிட முடியல. ஆனாலும் உழைக்க முடியாதே. கண் சரியில்லாதனால இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த நேரத்துல வந்த ஒரு அன்பர் கேட்டாரு, "உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கிறதா?" "இல்ல கிடைக்கிறது இல்லைங்களா ஐயா. ஆனா என்ன பண்றது? இதுதான் என்னோட வாழ்க்கை சூழ்நிலை. நான் உணர்ந்து வாழ்றேன்" அப்படின்னு. அப்போ அந்த நண்பர் சொல்றாரு, "நான் உங்களுக்கு ஒண்ணு செய்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெறைய பேர் உதவி புரிவாங்க" அப்படின்னு. "ஓகே பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். அந்த பக்கத்துல இருக்க போர்ட அழிக்கிறாரு. அப்ப போர்ட அழிச்சுட்டு அவரு என்ன சொல்றாரா, "நீங்கள் காணும் இந்த உலகை நீங்கள் காணும் இந்த அழகான, அற்புதமான, ரசிக்கின்ற இந்த உலகத்தை என் கண்களால் என்னால் காண முடியவில்லை. ஆகவே அன்பர்களே, உங்களுக்கு மனம் இருப்பினும் இந்த உயிர் வாழ்வதற்கு எனக்கு வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுக்கவும். அதாவது இந்த உயிர் வாழ்வதற்கு உதவி செய்யும். வாழ்க்கை வசதிகள் ஆனா இந்த உயிர் வாழ்வதற்கு உதவி செய்யும் அப்படின்ற போர்ட வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் பார்த்தோன்னா, அவருக்கு தேவைக்கு அதிகமான கிடைக்குது. அவரு ரொம்ப வளமா வாழ ஆரம்பிச்சுட்டாரு. இதே அன்பர் திருப்பி வராரு. "இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க?" "ஐயா எனக்கு நிறைவா இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, என்னால இத பார்க்க கூட முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க?" அவர் சொன்னாரு, உங்களால உழைக்க முடியலன்றது உண்ம. உங்களால எதுவும் செய்ய முடியலன்றது உண்ம. ஆனா, நீங்க செயல திருத்தி செய்றதுக்கு நான் வழி பண்ணேன். நீங்க என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று என்னிடம் இல்லை. அதற்காக எனக்கு வழிவகை செய்யுங்கள். நீங்க மக்களிடம் கேட்டீங்கல்ல. அப்ப மக்கள் அதை உணர்ந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஓகே. இவரால முடியல. இது நமக்கு செய்யலாம். ஒரு அடிப்படை உதவி செய்றார். அதுதான் நாம் எல்லோருக்கும் செய்யும் சமுதாய தொண்டு. நாம் மகான்ட்ட வரப்பொழுது நம்மளும் அறியாமையில தானே இருந்தோம். அப்ப அறியாமையில் இருக்கும்பொழுது மகான் வந்து இந்த வேதாத்திரிய கல்விய நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதன் மூலமாக நம் வாழ்க்கையில் செயல் திருத்தம் பற்றி இன்று நாம் எண்ணம், சொல், செயலால் நல்ல வார்த்தைகளை பேசுறோம். நல்ல எண்ணங்களை விதைக்கிறோம். நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும். அதே போல்தான் அன்பர்களே, நம்மை சுற்றி இருக்கும் பல அன்பர்களுக்கு இது வேதாத்திரியம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறோம். அந்த அன்பர்கள நம்ம என்ன செஞ்சு வரணும்? கூட்டிட்டு வந்து இந்த கல்வியை கொடுக்கும் பொழுது அவர்களும் இத செய்யும் பொழுது பலவிதமான செயல் திருத்தம் வரும்பொழுது இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். குரு
ரொம்ப சிம்பிளா நீங்க அவங்களுக்கு பார்க்கும் பொழுது என்ன படம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கிட்டே இருக்கும் இந்த ஒலி, இந்த மாற்றம், இந்த ஒரு வித்தியாசமான அந்த என்ன சொல்றது, அந்த ஆற்றல் வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையோட அந்த ஆற்றல் வந்து அவங்கள வந்து முற்றிலும்